ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஃப்ரீலான்ஸ் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வெப்சைட் நேம் வந்து டெஸ்ட்.io. அதே மாதிரி இன்னும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 வெப்சைட் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். விளாக் வீடியோன்னு நினச்சி உள்ளே வந்தவங்களுக்கு வந்து ரொம்ப சாரி. உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப அதிகமாலாம் தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வெப்சைட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து யூடெஸ்ட்ன்ற ஒரு வெப்சைட் தாங்க. ஃபஸ்ட்டு நான் என் அக்கௌண்ட்குள்ளே போய் என் ப்ரொஃபைலை அவங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன ப்ராசஸ்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூடெஸ்ட் அப்ளிகேஷனில் லாகின் ஜாயின் நவ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் என்னோட அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுனால லாகின் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன்னா அது வந்து ஓடிபி அனுப்பிவிடும் என்னுடைய மொபைலுக்கு. அதை நான் கொடுத்ததுன்னா சைன்இன் ஆனதும் டேரெக்டாக ஹோம் பேஜுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இன்விடேஷன் வந்து காட்டியிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். நம்ம எடுத்ததும் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி நம்மளால் அதை பண்ண முடியுமான்ட்டு டபுள் டைம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். சைடில் நான் ஆட் பண்ணியிருக்கிற டிவைசஸ் தான் காட்டுது. இது ஃபுல்லாமே என்கிட்ட இருக்கிற டிவைசஸ். இங்கே உங்கள்கிட்ட என்ன டிவைசஸ் இருக்குதோ அதை தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பேஜுக்கு தான் போகிறேன். நீங்கள் சைன்அப் ஆகி நியூ யூஸராக உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து ப்ரொஃபைலில் போய் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ என்னுடைய பர்சனலில் வந்து என்னுடைய ஃபோட்டோ, அபவுட் மீ, அட்ரஸ் எல்லாமே கீழே கேட்கும். டிவைசஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, லேப்டாப், டேப், மொபைல் எது இருந்தாலும், ஒன்று இருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் காட்டுற ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நான் பேமெண்ட்குள்ளே போகிறேன். இதில் நான் லாஸ்ட்டாக வித்ட்ரா பண்ண அமௌண்ட் தான் காட்டியிருக்கும். அதுக்கப்புறம் நான் பெருசாக அதை யூஸ் பண்ணலை. இதில் நீங்கள் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து 2 காட்டும். பேபால் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பேனியர். இதில் என்கிட்ட இருக்கிறது வந்து பேபால் அக்கௌண்ட்டு தான். வீடியோ எண்டிங்கில் வந்து இது எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஒரு 5 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பேபால் அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி வந்து எனக்குள்ளே கொடுத்துட்டோம்னா சேவ் ஆகிரும். ஏற்கனவே டெஸ்ட்.io வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி அவங்களுக்குள்ள வந்து அவங்க அகாடமி பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். யூடெஸ்ட்டில் வந்து டோட்டலாக 29 சாப்டர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ஒவ்வொரு சாப்டர் எண்டிங்லேயும் ஒரு குவிஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 15 கொஸ்டின்ஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் ரீட் பண்ண அந்த சாப்டர்ஸ்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. வெளியிலேருந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மேலே இந்த மாதிரி வந்து க்ரீன் கலரில் டிக் ஆகும். ஒவ்வொரு சாப்டர்ஸ் நீங்கள் முடிக்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் வர ஸ்டார்ட் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒன்லி வந்து தியரி எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்காது. டெஸ்ட்.ioவில் வந்து ப்ராக்டிக்கலும் இருக்கும், தியரியும் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சாப்டர்ஸ் மட்டும் படிச்சுட்டு லாஸ்ட்டாக அவங்களோட கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணாலே போதும். இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணது தப்பாக ரைட்டான்னு காட்டிடும். இதில் நிறைய அட்டெம்ப்ட் இருக்குது. மேக்ஸிமம் 10 டைம்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அகைன் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் டு யூடெஸ்ட் அப்படின்ற ஒரு சாப்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே நெக்ஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 இல்லைனா 10 பேஜஸ் இருக்கணும். ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு லாஸ்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி குவிஸ் வந்து ஒரு பட்டன் ஆப்ஷன் காட்டும். நான் கிளியர் பண்ணிட்டதுனால எனக்கு அது காட்டலை. ஆனால் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் அது காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து ப்ராஜெக்ட். எனக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்த எல்லா ப்ராஜெக்ட் லிஸ்ட்டுமே வந்து இது காட்டுது. சைடில் எதில் டெஸ்ட் பண்ணணுன்றதெல்லாம் காட்டுது பாருங்கள். ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு, வெப். சில டைம் வந்து லொக்கேஷன் பேஸ் பண்ணி வரும். யூஏயில் இருக்கிறவங்க மட்டும்தான் செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட்டும் வரும். நான் இதில் வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அப்படியே இதோட ஓவர்வியூ கீழே வந்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா, டெஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நாம் அதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனோம்னா நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்லாட் வந்து கிளைம்னு ஒரு பட்டன் வரும். அந்த ஆப்ஷன் இருந்தால் தான் வந்து நம்ம உள்ளே போய் டெஸ்ட் பண்ண முடியும். எப்படி டெஸ்ட்.ioவில் வந்து 100 டெஸ்டர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அக்செப்ட் பண்ணுறவங்கள வந்து அதை எடுத்துக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 100 டெஸ்டர்ஸ் வந்து தேவை. அந்த இடம் வந்து ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா வந்து அந்த ஸ்லாட் ஆப்ஷன்ஸே வந்து நமக்கு காட்டாது. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் பக் க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான். ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து மணி வராது. வெறும் இஷ்யூ கண்டுபிடிச்சி பக் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறது, டெஸ்ட் கேஸை வந்து செக் பண்ணுறது, சில டைம் வந்து சர்வேலாம் வரும். அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணோம்னா அதுக்கு மணி வரும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சைன்அப் பேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து நம்மளோட லொக்கேஷனை வந்து அதே டிடெக்ட் பண்ணும். நான் ஷேர் பண்ணியிருக்கிற 2 வெப்சைட்டோட ரெஃபரல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இந்த பேஜுக்கு போனதுமே அது 2 ஆப்ஷன்ஸும் அதே வந்து ஆட்டோ ஃபில் ஆகிருச்சு. இந்த போஸ்டல் கோட் மட்டும்தான் நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா டிவைசஸ் பேஜுக்கு போகும். ஒரு ஆப்ஷன் வந்து நான் கம்ப்யூட்டரில் தான் ஒர்க் பண்ணுறேன்றது வந்து அதே ஆட்டோ ஃபில் ஆகிருச்சு. மொபைல் ஆப்ஷன் வந்து நீங்கள் எங்கேயும் ஃபில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ரொஃபைலில் போயுமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து நமக்கு இமெயிலில் வரும்.
வெப்சைட் நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். இதோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா அதோட நோட்டிஃபிகேஷனும் வரும். நீங்கள் ப்ராஜெக்ட் வர்றப்போ மட்டும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 2 days 3 days சைக்கிள் வரைக்கும் போகும். ஸோ அந்த 3 நாள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் வந்து நீங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அவங்களோட லேர்னிங் மாடலில் போய் அவங்களோட சாப்டர்ஸை ஃபுல்லாக படித்தாலே ஒரு ஐடியா வந்துடும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு வரும். நான் வந்து ஒரு நியூ யூஸராக கிரியேட் பண்ணி உள்ளே போய் ஒரு டெமோ கார்டில் தான் நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டாக பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் பண்ணதும் எனக்கு ஸ்டெப் 1 2 3 ஃபில் பண்ண சொல்லுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து கிளிக் பண்ணதும் இமெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் காட்டுச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற டிவைசஸ் லொக்கேஷன் வச்சு அவங்க செக் பண்ணிட்டாங்க நான் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு. அதனால் நான் 3 டைம் ட்ரை பண்ணேன். சைன் அப் வெரிஃபிகேஷன் இமெயில் எனக்கு வரல. ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு குவிஸ் மட்டும் கிளியர் பண்ணி காட்டலாம்னு நினச்சேன். என்னால் அது முடியல, சாரி. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களால் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிலது வந்து படிச்சுமே புரியலைன்ற மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய அட்வைஸ் வந்து ஃபுல் சாப்டரையும் படிங்க, அப்போ தான் அந்த அப்ளிகேஷன் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அடுத்தது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செகண்ட் வெப்சைட் வந்து டெஸ்ட் பேர்ட்ஸ் தான். டெஸ்ட்டில் நமக்கு வர பேமெண்ட் ஃபுல்லாமே டாலரில் வரும். இங்கே வந்து யூரோவில் பே பண்ணுவாங்க. இது ரெண்டுக்குமே வந்து ஒரே பேபால் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஹோம் பேஜில் ஸ்டார்ட் டெஸ்டிங் கிளிக் பண்ணதுமே வந்து இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். நாம ஒரு டெஸ்டராக தான் போகணும். அதனால வந்து கெட் பெய்ட் டு டெஸ்ட்டை தான் நான் கிளிக் பண்ணணும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சிருந்தனால அது டேரெக்டாக ஓப்பன் ஆகிருச்சு. சேம் நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் தான் காட்டுறேன். இங்கேயுமே என்னால் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி காட்ட முடியாது. டேஷ்போர்டில் நான் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் காட்டும். இந்த அப்ளிகேஷன் வந்து சேம் டெஸ்ட் மாதிரியே தான். இதில் என்ன மாதிரி ஒர்க் வரும்னா வந்து வெப்சைட்டை வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம பக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும். டெஸ்ட் கேசஸ் வந்து செக் பண்ணணும். சில டைம் வந்து சர்வே கொஸ்டின்ஸ் வரும். ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்கு மணி கிடையாது. டெஸ்ட் ஐஓவில் மட்டும்தான் வந்து ரீப்ரொடியூஸ்க்கு மணி இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து என் ப்ரொஃபைல் பேஜில் தான் இருக்கேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், என்னென்ன டிவைஸ் என்கிட்ட இருக்குன்னு கொடுத்துருப்பேன். சைன்அப் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து இதில் என்னென்ன ஃபார்ம் இருக்கோ அதை ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். டெஸ்டிங் வெப்சைட்ஸ் ஃபுல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கேட்குறது வந்து டிவைசஸ் தான். உங்களால் எதில் டெஸ்ட் பண்ண முடியும், உங்கள்கிட்ட என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே வந்து கேட்கும். இதில் அட்வான்ஸ்டாக வந்து டிவைசஸில் காரெல்லாம் கேட்டிருக்கும். இதில் உங்கள்கிட்ட வந்து இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக எல்லாத்தையும் மொபைல் இருக்கும். டெஸ்டிங் வெப்சைட்ஸில் வந்து ஏதாவது ஒரே ஒரு டிவைசஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய டிவைசஸ் இருந்தால் நிறைய ப்ராஜெக்ட் வரும், அவ்வளோதான். சைன்அப் பண்ணி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ்லேயே இருங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வரலாம். உங்கள் கண்ணுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கல, அதில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா வந்து எந்த இஷ்யூவும் இல்லை, யாரும் உங்களை கேட்க போகிறதும் இல்லை. இந்த 3 அப்ளிகேஷனோட பெனிஃபிட்டே அதுதான். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னுடைய டெஸ்ட் லிஸ்ட்டு வந்து இது காட்டும். சிலது வந்து நான் முடிச்சிருப்பேன், சிலது இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்பேன். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு சர்வே முடிச்சிருப்பேன், அதுக்கான அமௌண்ட் தான் எனக்கு வந்தது. சிம்பிள் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணதுக்கு வந்து ஒரு 6 யூரோ கிடச்சிது. நான் சொன்ன எல்லா டெஸ்டிங் வெப்சைட்லேயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட் வந்து வாலெட்டில் இருந்ததுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுப்போம். அவங்க அமௌண்ட் வந்து நம்ம பேபால் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனதும் பேபால் என்ன பண்ணணும்னா அதில் நம்ம லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ருப்பியில் கன்வெர்ட் ஆகி அது வந்து இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்படி தான் எல்லா அக்கௌண்ட்டுக்குமே ப்ராசஸ் நடக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து கோர்சஸ் பேஜில் இருக்கேன். ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே வந்து ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க. சிலது அகாடமி, சிலது வந்து ஆர்டிக்கல், இங்கே வந்து பேர்ட் ஸ்கூல்னு வச்சுருக்காங்க. சேம் டெஸ்ட் ஐஓ டெஸ்ட் மாதிரி தாங்க. நிறையா சாப்டர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக படிச்சுட்டு லாஸ்ட்டாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கிளியர் பண்ணணும். இங்கேயுமே நிறைய அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ ஃபெயில் ஆனீங்கன்னா மறுபடியும் ரீட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறேன். உங்களுக்கு சாப்டர்ஸ் புரிஞ்சிருச்சு, ஒரு சிலது கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றபடி ஃபுல்லாமே படித்தாதான் உங்களால் பக் ரிப்போர்ட்டே கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் இங்கே ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் எப்படி டெஸ்ட் பண்ணணும், எப்படி பக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும்னு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 அப்ளிகேஷனில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து டெஸ்ட் ஐஓ தான். ஏன் கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து நிறைய வர்றது வந்து டெஸ்ட் ஐஓவில் மட்டும்தான். டெஸ்ட் ஐஓவில் வர ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் பண்ண முடிகிற அளவுக்கு இருக்கும். இன்னொன்று அவங்களோட வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த 2 வெப்சைட் வந்து எனக்கு இல்லை. இதில் நான் மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி டெஸ்ட் ஐஓ மாதிரி இல்லை. அதனால் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது 3யுமே நான் ரேங்கிங் பண்ணணும்னா டெஸ்ட் ஐஓ ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து
கம்பேரிட்டிவ்லி டெஸ்ட் பேர்ட்ஸை விட அதிகமாக வரும் ப்ராஜெக்ட். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து டெஸ்ட் பேர்ட்ஸ் வச்சுக்கலாம். இதில் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். நீங்கள் மூணையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து மூணையுமே கூட யூஸ் பண்ணலாம். சைனப் பேஜில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், லொக்கேஷன், டேட் ஆஃப் பர்த், லாஸ்ட்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு போகும். உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபுல்லாக கொடுத்துட்டு சாப்டர்ஸ் மாடல் போய் படிச்சுட்டு கொஸ்டின்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நிறைய ப்ராஜெக்ட் வரும், அதில் ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பேபால் ஹோம் பேஜில் தாங்க இருக்கேன். இதுக்கு வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாகின்ல யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம்னா இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கோட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டோம்னா நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து பேபால் சைன் அப் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனோட பேங்க் அக்கௌண்ட்டை மர்ஜ் பண்ணணும். அவ்வளோதான். சைன் அப் பண்ணும்போது எல்லாமே உங்களோட ரியல் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட மர்ஜ் ஆகியிருக்கிற இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும். என்னுடைய பேபால் அக்கௌண்ட் வந்து இப்போ பேலன்ஸ் 0 தான் காட்டுது. ஏன்னா டெய்லி வர அமௌண்ட் ஃபுல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு மூவ் ஆயிரும். மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சில அமௌண்ட் வந்து ஃபீஸாக எடுப்பாங்க. அது நார்மல் தான். நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் ஷாப்புக்கு போனாலுமே இந்த அமௌண்ட் எடுக்க தான் செய்வாங்க. ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணால் போதும். ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நெட் பேங்கிங் கொடுத்துக்கலாம். இதோ டெஸ்ட் ஐவோவில் வந்த எனக்கு அமௌண்ட் ஃபுல்லாமே வந்து என்னுடைய ஸ்டேட் பேங்க்கு வந்து கன்வெர்ட் ஆகி மூவ் ஆகிருக்கு பாருங்க. நான் பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுலாம் இதில் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். இது வந்து ஒரு ஜஸ்ட் சாம்பிளுக்காக தான் என் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். சைனப் பேஜுக்கு வந்ததுனால நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணணும். பேபால்னால் என்னென்னா வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சியை உங்களோட லோக்கல் அக்கௌண்ட் கரன்சிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான். அதனால உங்களோட ஹோம் அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே பேங்க்கோட மர்ஜ் ஆகிருக்கிறது தான் கொடுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு vlogல பார்க்கலாங்க. பாய்.